Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஜெனரல் அண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு ஈவினிங் 5 PM ஓட கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ இன்கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஸ்டேஜில் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்கீங்க. நேற்று ஈவினிங் சில பேருக்கு வந்து சரியாக இருந்துச்சு, இன்கம்ப்ளீட் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. பட் இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஸ்டேஜ்ல இருக்கு. நேற்று நிறைய பேர் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் போட்டிருந்தீங்க. ஸோ யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை மெயில் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, யுவர் மாடிஃபிகேஷன்ஸ் வில் பி அப்டேட்டட் ஷார்ட்லி இன் தி போர்ட்டல், கைண்ட்லி லாகின் ஆஃப்டர் சம்டைம்ஸ். இது போல தான் வந்து ரிப்ளை மெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 9 AM to 5 PM குள்ள நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் இன்கம்ப்ளீட்ல தான் இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வரையும் தான் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள வந்து நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்பதான் நமக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமா மாடிஃபிகேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஈவினிங் 5 PM குள்ள ஆகல அப்படின்னா நீங்க யூனிவர்சிட்டி வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெண்டுமே வந்து டிக் போட்டிருந்தா மட்டும் தான் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நீங்க எதுக்கும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அகைன் ஒன்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரெசிப்ட் ப்ராப்ளமா இருக்கு. அந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணியுமே ரெசிப்ட் வரல அப்படின்னாலும் நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு மெயில் போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஆஃப்லைன் கவுன்சிலிங், அதே போல லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்ட் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆஃப்லைன் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த கோட்டாக்குள்ள வரீங்களோ நீங்க கரெக்டான டைம்ல போயிட்டு உங்க கவுன்சிலிங்கை வந்து யூனிவர்சிட்டியில வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான PDF வந்து நேற்றே வெப்சைட்ல வந்து போட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடக்க போகுது 2 PM கொடுத்துருக்காங்க. ஸோ மத்தியானம் 2 மணிக்கு வந்து நடக்க போகுது. வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் ஐடி, கேண்டிடேட் நேம், ஸ்போர்ட்ஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த கோட்டாக்குள்ள வரீங்களோ நீங்க கரெக்டாக போயிட்டு அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து 40 பேர் தான் வந்து போறாங்க. ஸோ இவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கும் கூப்பிட்டுருக்காங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா ஆன் டைம்ல போயிட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு மார்னிங் 10 AM வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி எல்லாருமே ரீச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அட்டன் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பா வீடியோ போட்டு சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.